ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பை சார், பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நான் இல்லைங்க, ஆண்டவர் இருக்கேன்னு சொல்லி என்ன மறைச்சி ஆண்டவர் தீர்க்கதரிசனமா உங்ககிட்ட பேசுகிறாரு. எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்க? ஃப்யூச்சரை குறித்து? இல்லை நாளைக்கு ஏன் நடக்கும்? ஐயோ வாங்கின கடன் எப்படி? கல்யாணம் நடக்குமா? வயசாகிட்டா போதே, எக்ஸாமில் பாஸ் ஆகனா? ஏகப்பட்ட பயம். ஏன் தெரியுமா? வார்த்தைக்குள்ளே போயிட்டு மீதியான காரியங்களை தெளிவுபடுத்தினா ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு போகலாமா? ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ என் கூட இருந்தனா பயப்படவே மாட்டேன். அப்போது அவர் கூட இல்லைன்னா, அவர் உங்கள் கூட இருக்கார், அப்போ நீங்கள் அவர் கூட இருந்தீங்கன்னா பயப்பட தேவையில்ல. அப்போ நீங்கள் யார் கூட இருப்பீங்க? அவர் கூட இல்லைனா பிசாசை தூக்கிட்டு வந்து உங்களுக்குள்ளே வச்சுட்டு அவன் போய் பயமுறுத்துறதெல்லாம். ஏன்னா ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கூடாமல் தெளிந்த புத்தியும் அன்புமுள்ள ஆவியை கொடுத்துருக்காருங்க. பிரதர் உங்ககிட்ட தான், சிஸ்டர் உங்ககிட்டயும் தான், புரிஞ்சுக்கோங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகுமா? நான்லாம் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகுனா? என் கடன்லாம் எப்படி அடையும்? நான் என்ன பண்ண போகிறேன்? வேதம் என்ன சொல்லுது? பயப்படாத, நான் அவன் கூட இருக்கேன், நீ என் கூட இரு, ஐ வில் டேக் கேர், நான் பார்த்துக்கிறேன், உன்னை படைச்சது நான் தான், உனக்கு தேவையானது என்னென்னு எனக்கு தெரியும், நான் தரேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். புரியுதா? நான் கிடையாது, நான் மனுஷன். வார்த்தை வருது, வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, அவரை விட்டு ஈடுபடுறது ஒரு நல்ல பங்கு தெரிஞ்சுக்கோங்க. ஹி வில் மேக் இட் ஹேப்பன் சம்திங் கிரேசி ஃபார் யூ பிரதர். உங்களுக்கு தான் திரும்பியும் சொல்கிறேன். ஓகே, ஜாலியாக இருங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணிட்டா? மகா இறக்கமும் கிருபையும் தயவும் இருந்த அன்புள்ள தகப்பனே, அப்பா இந்த வீடியோ பார்க்குற இந்த சிஸ்டர், இந்த பிரதரை, இந்த அன்பு வாலிப சகோதரன் சகோதரி நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவங்க எதை குறித்து பயப்படுறாங்கன்னு தெரில. ஃப்யூச்சரில் ஐயோ அப்படின்னு சொல்லி இந்த பிசாசு கொடுக்குற குழப்பங்கள்லேருந்து வெளியே வரணும் ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க ஜனங்கள் பாக்கியவான்னு வசனம் சொல்லுது. பயப்படாத, நான் அவங்க கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அவங்க கூட இப்போ இந்த நான் ஜெபிக்கிற நேரத்தில் அவங்க பக்கத்தில் நீங்கள் ஒரு நெல்லிட்டு உங்களுடைய ஆவியின் கரம் அவா, உங்களுடைய மறுசுத்த கரம் அவங்க மேலே இறங்கட்டும். அவங்கள பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்றது அவங்களுக்கு நிரூபித்து காட்டுங்க, வழி நடத்துங்க. சகலத்தையும் தாழ்த்துறேன், வெறுமையாக்கிறேன், ஒப்புக் கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரதர் சிஸ்டர் ப்ரே பண்ணிட்டேன், பயப்படாதீங்க. ஓகே, ஆண்டவர் பார்த்துப்பார். நீங்களும் ப்ரே பண்ணுங்கள், கூட இருங்க, அவரை கூட இருங்க, உங்கள் கூட தான் அவர் இருக்கார். பாய், காட் பிளஸ் யூ.